வாங்க இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பெரட்டல் செய்யலாம். அதுக்கு நான் கொஞ்சம் முருங்கைக்கீரை மரத்துலேருந்து ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையாக இருக்குது, இளங் முருங்கைக்கீரையாகவும் இருக்குது. இந்த மாதிரி செய்யும்போது சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த இளங்கீரையாக உடைச்சிருக்கேன். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். கீரை உருவி வச்சியாச்சு முருங்கைக்கீரையை. இப்போ எண்ணெய் காய வச்சு கடுகு போட்டுக்கலாம். கடுகு புரிஞ்சு முடிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி அதில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு பாதி அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை அதில் சேர்த்தலாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கீரை முழுசாக தெரியறதால உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு. கீரை வெந்ததும் சுருங்கி போயிடும். ஒரு பரட்டி கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அதில் கீரை வெந்து முடியட்டும். கீரை இப்போ 2-3 நிமிஷம் வதங்கி வெந்து போச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4 முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடலாம். நாலு முட்டை உடச்சி விட்டுட்டோம். இப்போ இந்த முட்டையை நல்லா வேகிற வரைக்கும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிண்டி எடுக்கலாம். இப்போ முட்டையும் முருங்கைக்கீரையும் நல்லா வெந்து போச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் வேணுன்றவங்க பெப்பர் தூவி ஒரு பரட்டு இறக்கி எடுத்துடுங்க. பெப்பர் வேணான்னு நினைக்கிறவங்க போடாதீங்க. இது மாசமாக இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு உடம்புல இருக்கிற நீரெல்லாம் தேவையில்லாத கழிவு நீரெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும். ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் மாசமாக இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி இது நிறைய சாப்பிடுவாங்க. முட்டையும் முருங்கைக்கீரையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சேனல் பார்த்ததுக்கு தேங்க்யூ.